பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா செல்லலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன். இங்கே தாவீது அழகா எழுதுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடும் போது அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தது மட்டுமல்ல, நான் எந்த காரியத்துக்கு பயந்தேனோ அதிலிருந்து என்னை விலக்கி விட்டார், அதிலிருந்து என்னை நீங்களாக்கி விட்டார் என்கிறது தான் இந்த வசனம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, அம்மா அப்பா உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து, இல்லைன்னா உங்களுடைய வேலையின் காரியமோ ஏதோ தெரியல, எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ தெரியல. நிறைய வயதானவர்கள் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் இறந்துட்டேன்னா என் பிள்ளைய யார் பாப்பா, நான் இதை பண்ணிட்டேன்னா என் பிள்ளைய யார் கவனிப்பா அப்படின்னு எல்லாம் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இங்க வசனம் சொல்கிறது, நீங்க பயப்படாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் பயத்திற்கு பதிலாக கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறது மட்டுமல்ல, நீங்க அவரை உண்மையாய் தேடும் போது அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, எந்த காரியத்தை, எந்த மனிதனை, எந்த எதிர்காலத்தை, எந்த வேலையை, எந்த செயலை குறித்து நீங்க பயந்து காணப்படுறீங்களோ அந்த பயத்துக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாலிப சகோதரியை பார்க்கிறேன். என் லைஃப் இப்படியே போயிடும் போல இருக்கு, 5க்கும் 10க்கும் ஒவ்வொருத்தருடைய கரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கே, எனக்கு நிலையான ஒரு வேலை இல்லை, எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இல்லை, திருமணமும் ஆகல, ஆன திருமணத்திலையும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க இங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை உண்மையாய் தேடுங்கள். நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடும் போது அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, எந்த காரியத்தை குறித்து பயந்தீர்களோ அதற்கு உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களை சாட்சியாக, உங்களை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு முன்பாக உங்களை சாட்சியாக வைப்பது அவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்கள். எந்த விதமான சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த விதமான பண தேவைகளா இருக்கட்டும், எந்த விதமான பயங்களா இருக்கட்டும், கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சிருங்க, கர்த்தருடைய பாதத்துல வச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்பா, இந்த இரவுல ஆண்டவரே நல்ல உறக்கத்தை தாங்க, பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, பலவான்களாய் மாற்றுங்க, குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. முதுகு வலியில கஷ்டப்படுகிற ஆண்டவரே, இப்ப ஒரு பெரியவரை பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். நீரே உடனிருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.